பாருங்கள், இப்போ வரும் பாருங்கள் ஒரு பொம்பளை. நான் காலையில் 5 மணிக்கு நாய் பிடிச்சிட்டு வர மாதிரி வாக்கிங் வர மாதிரி வந்துட்டு பக்கத்தில் ஆஃபீஸில் வெளியே வச்சுருக்கிற மருதாணி செடி ஏற்கனவே ஒரு நாள் வந்து பொறிச்சிட்டு போயிருக்கு, அது தெரியல. இது 2வது நாள் வந்து மறுபடியும் பூரா செடியை பூரா பறித்து எடுத்துட்டு அது பாட்டுக்கு அது போகுது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு மக்கள் இதே இவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு செடி வளர்த்துருந்தா எப்படி இருக்கும்? அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி நாங்கள் கூட மருதாணி வைக்கிறது. அது கொஞ்சம் சின்ன செடியாக இருக்குது, எங்களுது பொறிச்சது இல்லாத பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிற வீட்லேயும் சேர்த்து பொறிச்சிட்டு போயிருக்கு. அவ்வளோ பொறிச்சிட்டு போய் என்ன பண்ண போதுங்க? ஒரு கேட்டுட்டு இந்த பக்கம் எங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, யாருக்குமே தெரியாது நாங்கள் வச்சுருக்கிறது. இது வந்து ஒரு கோல்டு லோன் ஆஃபீஸு. இவ்வளோ தைரியமாக வந்து மருதாணி பொறிச்சிட்டு போகுது. இவங்கெல்லாம் நாளைக்கு உயிரை பறிக்கிறது எவ்வளோ நேரம் ஆயிரும்? இந்த மாதிரி திருட்டு பொம்பளைங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் செடி வச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. வெளியே விட்டுட்டு அது தண்ணி ஊற்றி ஒரு குழந்த மாதிரி வளர்க்குறது. இது எப்படி ஆஞ்சி எடுக்குது பாருங்கள். இதெல்லாம் பொம்பளையா வேறு ஜென்மமானு தெரியல எனக்கு காலையில் அதை பார்த்த பிறந்து ரொம்ப கடும் கோபம். என்ன இப்படி ஒரு லேடி, இப்படி ஒரு பொம்பளைங்க இருக்காதவ? இவளுகெல்லாம் என்ன தவிப்பாளுக? சோத்தப்போ வெளியே பேண்டு வச்சுருக்கிற டீயை கூட தின்னுட்டு போயிடுவாளுகளை கூட கேடுகிட்ட முண்டைங்க. எனக்கு அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது மக்களை. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு போகிறீங்க, கேட்காமலாம் பொறிக்காதீங்க. அது தெரிஞ்சவங்க நிறைய பேர், இந்த மாதிரிலாம் தெரியாதவங்க. அதை பாரு எவ்வளோ பொறிச்சு எடுத்துகிட்டு போகுது, என்ன பண்ண போகுது அது? சாரி, எனக்கு இது ரொம்பவே எனக்கு மன வருத்தமாக இருக்குதுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பாதுகாப்பாக வைங்க. செடியை வளர்க்குறதே இப்போல்லாம் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி தான். குழந்தைங்களையும் தூக்கிட்டு போகிறாங்க, எல்லாமே இப்படி தான் தூக்கிட்டு போவாங்க காலையில் 5 மணிக்கு. இது நடக்குமா? கண்டிப்பாக இது அடுக்கவே அடுக்காது. மருதாணி செடி எவ்வளோ நல்லா வளர்த்து வச்சுருந்தேன். இங்கே வரணும் பூரா ஒடிச்சு, இப்படி ஒடிச்சு கொண்டு போயிருக்குதுன்னு அந்த பொம்பளை ஒரே வீட்டில் இப்படி போட்டு வச்சுருக்குது. செடி எவ்வளோ தண்ணி ஊற்றி வளர்த்து வச்சுருந்தேன்.